ஒளி இதழ் எனக்கு மாதம் மாதம் இருக்கிறார். மாதம் மாதம் அதை படிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் புரிதல் அதை புரட்டி பார்க்கிறேன். சில வேலைகளிலே புரட்டி பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. சில கட்டுரைகளை படிக்கிறேன். அதற்கு பிறகு அந்த அறிவியல் ஒளி இதழை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள வளர்தமிழ் உலகத்துக்கு நான் தந்து வைத்தேன். அவர்கள் சந்தா கட்டுகிறார்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அடுத்த மாதத்திலிருந்து அவர்களை சந்தா கட்டச் சொல்கிறேன். ஏன்னா சந்தா இல்லாமல் எப்படி ஒரு பத்திரிகை இதழ் வெளியே ஆரம்பிக்க எனக்கு புரியுகிறது. 19 ஆண்டுகள் இந்த அறிவியல் ஒளியை ஆசிரியராக இருந்து நடத்துகிறார் திரு சிதம்பரம் அவர்கள். 3000 பிரதிகள் தான் இருக்கின்றன என்று சொன்னார். அது ஒரு வகையில் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு வகையில் வருத்தம். 3000 பிரதிகள் தானே இருக்கிறதா என்றால் எப்படி அறிவியல் பரவும் என்று எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 19 பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம் என்ற சேர்த்தா கூட்டினால் அது 30-40 தாண்டும். 30-40 பல்கலைக்கழகங்கள் என்பது ஒரு மாநிலத்தில் இருப்பது பெரிதல்ல. அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு மாநிலத்திலேயே பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. சிறிய ஐரோப்பிய நாடுகளில் கூட பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பொது பல்கலைக்கழகங்கள் குறிப்பான சிறப்பான ஒரு பாடத்துக்கு ஒரு பொருளுக்காக பல்கலைக்கழகம் என்று பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதை போன்ற பல பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் வருவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் இந்திய மொழிகளிலே அக்கறை செலுத்த வேண்டும். பேராசிரியர் சண்முகசரண் அவர்களை கேட்டேன். இவ்வளவு நல்லா பேசுறதுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் வகுப்பு நடத்தும் போது பயிற்சி மொழி தமிழா ஆங்கிலமா அல்லது மணிப்பிரமாணமாக இது கேட்டேன். ஆங்கிலத்தில் தான் அப்படின்னு சொன்னேன். ஆங்கிலத்தில் சொல்வதில் தவறு கிடையாது. என்னை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் தான் என்னால் அறிவியல் போன்ற பொருள்களை ஈர்த்து கொள்ள முடியும். அது நான் வளர்ந்த சூழ்நிலை. ஆனால் பெரும்பகுதி மாணவர்கள், ஏறத்தாழ 85-90% மாணவர்கள் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அந்த தாய்மொழியில தான் ஈர்க்கணும். உங்களுக்கே தெரியும், ஆங்கிலம் மட்டும் பாடமாக இருந்தால் மட்டும் போதாது. ஆங்கிலம் பாடமாக இருந்தாலும் பல பேர் ஆங்கில வகுப்புக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு வளாகத்துக்கு தாண்டி தாய்மொழியை தான் பேசுகிறாங்க. இப்போ வழக்கறிஞராக நான் பணியாற்றுகிறேன். வழக்கு நீதிமன்றத்தில் கூட உச்ச நீதிமன்றங்கிறது இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் மொழி ஆங்கிலம்தான். எல்லா வாதங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும். எல்லா தீர்ப்புகளும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் மத்தியில் உரையாடும் உச்ச நீதிமன்ற நீதிபதி மன்றத்துக்கு வெளியே உரையாடும் போது ஆங்கிலத்தில் தான் பேசினாங்க. இப்போ ஹிந்தியில் தான் பேசுகிறேன். பெரும்பகுதி ஹிந்தியில் தான் பேசுகிறேன். ஒருவேளை சட்ட மொழியில் பேச வைக்கிறதால் ஆங்கில சொற்களை கலந்து பேசுகிறார்கள். ஆனால் உரையாடும் எந்த வழக்கு
எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, எந்த வழக்குக்கு போறீங்க அப்படின்னா இந்தியில தான் பேசாது. அது இயல்பு தான், அது இயல்பு தான். தாய்மொழியில ஒரு பொருளை சொல்ல முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே இல்லையா. தாய்மொழியில ஒரு பொருளை சொல்ல முடியும். குறிப்பாக அறிவியல் பொருள்களை சொல்ல முடியும். ஆனால் நம்ம தயங்குவதற்கு காரணம் அந்த வழக்கம் தான். ஆங்கிலம் வேண்டாம்ங்கிறதோ உள்ளதில்லை. ஆங்கிலம் வேண்டாம்னா என்னால் புதிய பொருள்களை கற்கவே முடியாது. தமிழ் படிப்பேன், தமிழ் எழுதினேன். ஆனால் புதிய பொருளை ஈர்ப்பதற்கு, உள்வாங்கி கூறுவதற்கு எனக்கு ஆங்கிலம் தான் தேவைப்படுகிறார். ஆனால் 190 பேருக்கு தாய்மொழி தான் தேவைப்படுகிறது. தாய்மொழி தான் பயன்படுகிறது. ஒரு தாய்மொழியில அறிவியல் பொருள்களை சொல்ல முடியாது என்பதற்கு மறுப்பு சான்றுகள் சீனா, ரஷ்யா, ஜெர்மன் சான்று. ஸ்பானிஷ் மொழி உலகத்தில் ஆங்கிலத்துக்கு பிறகு மிக மிக பரவலாக பேசக்கூடிய மொழி ஸ்பானிஷ் மொழி. தென் அமெரிக்காவில் உள்ள எல்லா நாடுகளிலையும் ஸ்பானிஷ் பேசப்படுகிறது. ஸ்பெயினில் ஸ்பானிஷ் பேசப்படுகிறது. போர்ச்சுகலில் ஸ்பானிஷிலிருந்து மழுவிய மொழி பேசப்படுகிறது. பல பழைய காலனி நாடுகளில் நம்ம இந்தியாவில் எப்படி ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோமோ, இங்கே பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததால் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோமோ, பிரெஞ்சு காலனியாக இருந்த நாடுகள் பிரெஞ்சு மொழியை தான் பயன்படுத்துகிறார்கள். ஸ்பானிஷ் நாட்டினுடைய காலனிகளாக இருந்த நாடுகள் ஸ்பானிஷை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் நாட்டு மொழியில, தாய்மொழியில ஒரு அறிவியலை அப்படின்னு சொல்ல, உள்வாங்கி கொள்ள, எழுத முடிய, சொல்ல முடிய, பேச முடிய, ஆராய்ச்சி செய்ய முடியலக்கா இந்தியாவிலேயே தாய்மொழியில பண்ண முடியும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ திரு அப்துல் கலாம் அவர்கள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழில் தானே படித்தார். பிறகு அவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினார் என்பது வேறு. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு அவர் பாடுபட்டார், பயிற்சி பெற்றார். சுய பயிற்சி ஆங்கிலத்திலையும் சொல்ல முடியும், தமிழ்லையும் சொல்ல முடியும். நீங்கள் ஆங்கிலம் படியுங்க. ஆங்கிலத்தில் தான் ஏராளமான நூல்கள் வருகின்றன, அறிவியல் நூல்கள் வருகின்றன, கட்டுரைகள் வருகின்றன, ஆய்வு கட்டுரைகள் வருகின்றன. ஆங்கிலத்தில் தான் மிக மிக அதிகமான அறிவியல் நூல்கள், கட்டுரைகள் வருகின்றன. ஆக அறிவியலை முழுமையாக ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆங்கிலம் அவசியம். இப்போ போய் சைனீஸையும் ரஷ்யன் மொழியையும் ஸ்பானிஷ் மொழியையும் ஜெர்மன் மொழியையும் நீங்கள் கற்க முடியாது. சிலர் கற்கலாம், பேசுவதற்காக கற்கலாம். ஆனால் பெருவாரியான மக்கள் அந்த மொழிகளை கற்க முடியாது. நமக்கு உள்ள ஒரே அந்நிய மொழி, எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி, அதற்கு ஆசிரியர்கள் உள்ள மொழி, பள்ளியில் கல்லூரியில் பாடமாக இருக்கக்கூடிய மொழி ஆங்கிலம் தான். ஆக ஆங்கிலம் அவசியம். ஆனால் தமிழும் அவசியம், தாய்மொழியும் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால். தாய்மொழியில தானே கற்றோம், தமிழில தானே கற்றோம். நம்ம எப்படி விஞ்ஞானியாக முடியும், நம்ம எப்படி உயர்ந்த அறிவியல் மேதையாக முடியும்னா தவறு. பல மேதைகள், பல அறிஞர்கள் தாய்மொழியில் தான் மேதைகளாக ஆகியிருக்கிறார். ஆக தாய்மொழியும் ஆங்கிலமும் இருமொழி பயிற்சி பெற்றால் நிச்சயமாக அறிஞராக, மேதையாக ஆக முடியும் என்பதில் கொஞ்சம் கூட அச்சம் வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். நமக்கு தமிழ் தாய்மொழி, ஆங்கிலமும் ஒரு
அறிமுகமான மொழி, கற்றுப்படும் மொழி என்று இரு மொழிகளையும் கற்று நீங்கள் அறிவியல் அறிஞர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்துக. அறிவியல் என்பது இன்னும் உண்மையான அல்லது சிரமப்பட்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியல் என்பது இயற்கையிலே இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த அறிவியல் ஊழியமுடைய கடைசி இதழில் ஒரு குறிப்பு வந்துருக்கு. ஒரு குறிப்பில் ஒரு அறிவியல் மேதை சொல்கிறார், அறிவியல் அறிஞரின் கூற்று என்று இதில் தமிழில் சொல்றேன். கணிதவியலாளர் ஒருவர் விதிகளை தாமே வகுக்கும் ஒரு விளையாட்டை விளையாட்டார். Mathematician designs his own steps and formula and hypothesis. அதே வேளையில் இயற்கையாளர் ஒருவர் விதிகள் இயற்கையாலேயே வழங்கப்பட்டிருக்கும் என்ற விளையாட்டை விளையாட்டார். Physicist plays a game in which the rules are provided by nature. அப்போ இந்த ஏஎன் டிராக் என்பவர் அறிவியல் அறிஞர் இருக்கிறார். ஆனால் காலம் செல்ல செல்ல கணிதவியலாளருக்கும் சுவாரஸ்யமாக தோன்றும் விதிகள் அனைத்தும் இயற்கை எந்திரத்துள்ள விதிகளை தான் என்பது மேலும் மேலும் தெளிவாக. As time goes, it becomes increasingly evident that the rules which the mathematician finds interesting are the same as those which nature has chosen. இயற்கையில் என்ன இருக்கோ அதைத்தான் எல்லாரும் கண்டுபிடிச்சோம். இயற்கையில் இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஆயிரம் காலம் ஆகும். ஆக இயற்கையில் உடைந்து இருக்கக்கூடிய உண்மைகளை கண்டுபிடிப்பது தான் அறிவியல். அந்த அறிவியலுக்காக அறிவியல் புள்ளியை 19 ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய சிதம்பரம் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த அறிவியல் புள்ளியினுடைய திறனை தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து அறிவியல் துறையில் ஒரு 100க்கு 10 மாணவர்களாக தொடர்ந்து ஈடுபட்டானார். வாழ்க்கை முழுவதும் அறிவியல் பாதையிலே, அறிவியல் கண்டுபிடிப்புகளை, அறிவியல் அறிவல்ல முழு நம்பிக்கை, முழு கவனத்தை செலுத்து ஒரு 100க்கு 10 மாணவர்களாக இருந்தால்தான் அது அறிவியல் சார்ந்த சமுதாயம். அறிவியல் சார்ந்த சமுதாயம் என்றால் மொழி, இலக்கியம், விளையாட்டு இதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டிய அவசியம். நம்முடைய நாடு மக்கள் தொகை மிக அதிகமான நாடு. ஒவ்வொரு தலைமுறையும் 100கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்குகிறார், லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குகிறார். அதில் சிலராவது ஒரு 10% அறிவியலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு துறையில் அர்ப்பணித்துக் கொள்வது என்பது சில எளிய விதிகளை பின்பற்றினால் போதும். அதை பேராசிரியர் சண்முக சுந்தரம் சொன்னார்கள், ஆசிரியர் திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னார். எளிய விதிகள் தான். நேரம் தவறாமல், கவனம் சிதறாமல், அதை புரிந்து கொள்ள முடியாததான் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் புரிய வைக்கிறவரிடம் கேட்கணும். அதில் ஒன்றும் கூச்சம் நாச்சம் கிடையாது. ஒரு ஆசிரியரை பார்த்து எனக்கு புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றும்
அதிசயம். எனக்கே பல திருக்குறள் குறளை படித்தா புரியாது. அந்த பொருளுரையும் படித்தாலும் புரியாது. அப்புறம் யாருக்காவது எனக்கு தெரிந்த தமிழ் நண்பர்களுக்கு கேட்டு இது என்ன பொருள், உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறதில்ல. ஒன்றும் தவறு கிடையாது. நம்மளால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்தது. ChatGPT இதை போட்டால் உண்மை வரும் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு செய்தி வரும், பதில் வரும், அதிலிருந்து சில புரிஞ்சு கொள்ளலாம். ஆக நமக்கு புரியாத விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களை ஆசிரியர் போன்ற ஸ்தானங்களிலே இடங்களிலே இருப்பவர்களிடம் கேட்பதில் இன்னும் எந்த தயக்கமும் எந்த கூச்சமும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சில எளிய விதிகளை பின்பற்றினாலே உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதற்கு அப்துல் கலாம் போன்ற அறிஞர்கள் சான்று. அவர் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் திறந்தார். அந்த கிராமம் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது, ஏறத்தாழ அப்படிதான் இருக்குது. ஆனால் அவர் விண்வெளி உலகில் எவ்வளவு சாதித்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவரோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் குழந்தை மனம், குழந்தை மாறவே நடந்து கொள்வார். ஆனால் அறிவு கூற்று என்பது, அறிவு கூர்மை என்பது அலாதியானது, அபாரமானது. அவர் தான் இந்த விண்வெளி துறையில் பல இந்தியா பல முன்னெடுப்புகளை நடத்துவதற்கு காரணம். அதை போன்று நாமும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். நம்முடைய துறையில் நம்ம புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த புதிய முயற்சிகளே புதிய கதவுகளை திறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் படிக்க வேண்டும், எழுத வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இந்த திறனறி தேர்வு என்பது பல ஆயிரம் பேர் போட்டி போடுறாங்க. பல ஆயிரம் பேர் போட்டியில் உங்கள் திறனறி தேர்வை மிச்சி இந்த பரிசுகளை வழங்குகிறார். மற்றவர்களுக்கு திறனறி தேர்ச்சி இல்லை என்று பொருள் இல்லை. ஒரு போட்டின்னு வந்தால் 1, 2, 3 தானே பரிசு வழங்க முடியும். இப்போ ஒலிம்பிக்கில் போடுறவர்களுக்கு தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலம் பதக்கம். அதுக்காக 4வது வந்த அவருக்கு தேர்ச்சி கிடையாது அர்த்தம் கிடையாது. இந்த தேர்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் நீங்கள் முதன்மை பெற்றிருக்கிறீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த பரிசுகளை உங்களுக்கு வழங்கி வாழ்த்துவதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அறிவியல் ஒளிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். அறிவியல் ஒளி இதழ் எனக்கு மாதம் இருக்கிறார். மாதம் அதை படிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதழ் அதை புரட்டி பார்க்கிறேன். சில வேலைகளில் புரட்டி பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. சில கட்டுரைகளை படிக்கிறேன். அதற்கு பிறகு அந்த அறிவியல் ஒளி இதழை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள வளர்தமிழ் உலகத்துக்கு நான் தந்து வைக்கிறேன். அவர்கள் சந்தா கட்டுகிறார்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அடுத்த மாதத்திலிருந்து அவர்களை சந்தா கட்ட சொல்கிறேன். ஏன்னா சந்தா இல்லாமல் எப்படி ஒரு பத்திரிகை இதழ் வெளியே ஆரம்பிக்க எனக்கு புரியுகிறது. 19 ஆண்டுகள் இந்த அறிவியல் ஒளியை ஆசிரியராக இருந்து நடத்துகிறார் திரு சிதம்பரம் அவர்கள். 3000 பிரதிகள் தான் இருக்கின்றன என்று சொன்னார். அது ஒரு வகையில் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு வகையில் வருத்தம். 3000 பிரதிகள் தானே இருக்கிறதா என்றால் எப்படி அறிவியல் பரவும் என்று எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஏறத்தாழ 19 பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகம்,
தமிழ் பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம் என்ற சேர்த்தா கூட்டினால் அது 30-40 தாண்டும். 30-40 பல்கலைக்கழகங்கள் என்பது ஒரு மாநிலத்தில் இருப்பது பெரிதல்ல. அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு மாநிலத்திலேயே பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. சிறிய ஐரோப்பிய நாடுகளில் கூட பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பொது பல்கலைக்கழகங்கள் குறிப்பான சிறப்பான ஒரு பாடத்துக்கு ஒரு பொருளுக்காக பல்கலைக்கழகம் என்று பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதை போன்ற பல பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் வருவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் இந்திய மொழிகளிலே அக்கறை செலுத்த வேண்டும். பேராசிரியர் சண்முகசரண் அவர்களை கேட்டேன். இவ்வளவு நல்லா பேசுறதுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் வகுப்பு நடத்தும் போது பயிற்சி மொழி தமிழா ஆங்கிலமா அல்லது மணிப்பிரபாடமாக இது கேட்டேன். ஆங்கிலத்தில் தான் அப்படின்னு சொன்னேன். ஆங்கிலத்தில் சொல்வதில் தவறு கிடையாது. என்னை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் தான் என்னால் அறிவியல் போன்ற பொருள்களை ஈர்த்து கொள்ள முடியும். அது நான் வளர்ந்த சூழ்நிலை. ஆனால் பெரும்பகுதி மாணவர்கள், ஏறத்தாழ 85-90% மாணவர்கள் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அந்த தாய்மொழியில தான் ஈர்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், ஆங்கிலம் மட்டும் பாடமாக இருந்தால் மட்டும் போதாது. ஆங்கிலம் பாடமாக இருந்தாலும் பல பேர் ஆங்கில வகுப்புக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு வளாகத்துக்கு தாண்டி தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க. இப்போ வழக்கறிஞராக நான் பணியாற்றுகிறேன். வழக்கு நீதிமன்றத்தில் கூட உச்ச நீதிமன்றங்கிறது இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் மொழி ஆங்கிலம்தான். எல்லா வாதங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும். எல்லா தீர்ப்புகளும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் மத்தியில் உரையாடும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதி மன்றத்துக்கு வெளியே உரையாடும் போது ஆங்கிலத்தில் தான் பேசினாங்க. இப்போ இந்தியில் தான் பேசுகிறேன். பெரும்பகுதி இந்தியில் தான் பேசுகிறேன். ஒருவேளை சட்ட மொழியில் பேச வைக்கிறதால் ஆங்கில சொற்களை கலந்து பேசுகிறார்கள். ஆனால் உரையாடும் எந்த வழக்கு, எந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, எந்த வழக்குக்கு போறீங்க அப்படின்னா இந்தியில் தான் பேசுறாங்க. அது இயல்பு தான். தாய்மொழியில் ஒரு பொருளை சொல்ல முடியாது என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே இல்லையா. தாய்மொழியில் ஒரு பொருளை சொல்ல முடியும். குறிப்பாக அறிவியல் பொருட்களை சொல்ல முடியும். ஆனால் நம்ம தயங்குவதற்கு காரணம் அந்த வழக்கம்தான். ஆங்கிலம் வேண்டாம் என்றது உள்ளதில்லை. ஆங்கிலம் வேண்டாம்னா என்னால் புதிய பொருள்களை கற்கவே முடியாது. தமிழ் படிப்பேன், தமிழ் எழுதினேன். ஆனால் புதிய பொருளை ஈர்ப்பதற்கு, உள்வாங்கி கூறுவதற்கு எனக்கு ஆங்கிலம் தான் தேவைப்படுகிறார். ஆனால் 100-90 பேருக்கு தாய்மொழி தான் தேவைப்படுகிறது. தாய்மொழி தான் பயன்படுகிறது. ஒரு தாய்மொழியில அறிவியல் பொருள்களை சொல்ல முடியாது என்பதற்கு மறுப்பு சான்றுகள் சீனா, ரஷ்யா, ஜெர்மன் சான்று. ஸ்பானிஷ் மொழி உலகத்தில் ஆங்கிலத்துக்கு பிறகு மிக மிக பரவலாக பேசக்கூடிய மொழி ஸ்பானிஷ் மொழி. தென் அமெரிக்காவில் உள்ள எல்லா நாடுகளிலையும் ஸ்பானிஷ் பேசப்படுகிறது. ஸ்பெயினில் ஸ்பானிஷ் பேசப்படுகிறது. போர்ச்சுகலில்
ஸ்பானிஷ்லேருந்து மழுவிய மொழி பேசப்படுகிறது. பல பழைய காலனி நாடுகளில் நம்ம இந்தியாவில் எப்படி ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோமோ, இங்கே பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததால் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறோமோ, பிரெஞ்சு காலனியாக இருந்த நாடுகள் பிரெஞ்சு மொழியை தான் பயன்படுத்துகிறார்கள். ஸ்பானிஷ் நாட்டினுடைய காலனிகளாக இருந்த நாடுகள் ஸ்பானிஷை பயன்படுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் நாட்டு மொழியில்